அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440. அனைவருக்கும் வணக்கம். காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தான் முழு பொறுப்பு என்று இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை இறங்கியிருக்கிறது. குறிப்பா சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து, பாகிஸ்தானிகளை இங்கிருந்து திருப்பி அனுப்புவது, இந்தியர்களை திருப்பி எடுப்பது, தூதரகம் மூடல் என்று பல்வேறு நடவடிக்கை எடுத்திருந்தாலும் இந்நேரமும் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவுடைய முப்படை தயாராக இருக்கிறது, போர் மேகம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்கிற அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் பாகிஸ்தானும் சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்து தன்னுடைய முப்படைகளை தயார் நிலையில் வைத்திருப்பதாகவும் இந்தியாவுடைய தாக்குதலை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த போர் என்பது ரெண்டு பக்கமும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவுள்ள எந்த மாற்று கருத்து கிடையாதுனா, ஒரு பயங்கரவாதத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிக்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. காஷ்மீருக்காக நடக்கக்கூடிய சண்டையா, இல்லை பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான உண்மையான சண்டையா, இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த 28 பேருடைய மரணம், காஷ்மீரில் நடக்கக்கூடிய குழப்பம், இதை மட்டும் தெரிந்து கொண்டால் பத்தாது. கிட்டத்தட்ட 150 ஆண்டு கால வரலாற்றை படித்தால் மட்டும்தான் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் உண்மையிலே என்ன பிரச்சனை, ஏன் பாகிஸ்தான் பிரிந்து போனது, பாகிஸ்தான் பிரிந்து போனதுக்கு யார் காரணம், பாகிஸ்தான் பிரிவினைக்கு யார் காரணம், காஷ்மீரை குறிவைத்து நடக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அது குறித்து தான் இந்த காலம் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். இந்தியாவுடைய வரலாற்றை படித்த எல்லோருக்கும் பாகிஸ்தான் வரலாறு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தனித்தனி வரலாறு கிடையாது, ஒரே வரலாறு தான். நிலப்பரப்பில் பல்வேறு மன்னர்களால் இந்தியா ஆண்டப்பட்டது போல பாகிஸ்தானும் ஆளப்பட்டிருக்கிறது. கடைசியாக பாகிஸ்தானை வெள்ளையர்கள் பிரிட்டிஷ்கார ஆண்டா, நம்மளையும் பிரிட்டிஷ்கார ஆண்டான். அதுக்கு முன்னாடி முகலாயர்கள் ஆண்டாங்க, இங்கேயும் முகலாயர்கள் ஆண்டாங்க. மராட்டிய மன்னர்கள் இங்கே ஆண்டிருக்காங்க, அங்கேயும் மராட்டிய மன்னர்கள் படையெடுத்து ஆண்டிருக்காங்க. இப்படி தைமூர் படையெடுப்பு, பாபர் படையெடுப்பு, அப்படி பல்வேறு படையெடுப்புகள் இந்தியாவில் நிகழ்ந்தது போல பாகிஸ்தான் நிகழ்ந்திருக்கிறது. சொல்லப்போனால் பாகிஸ்தானுடைய பூர்வ குடியை தேடி போனால் அங்கே இந்துக்கள், பௌத்தர்கள், இந்த சமயங்கள் தலை தோங்கி இருந்திருக்கிறது. இந்த தலை தோங்கி இந்த சமயத்தில் பல்வேறு படையெடுப்புகள், பல்வேறு ஆக்கிரமிப்பில் காரணமாக அங்கே மிகப்பெரிய மத மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அந்த குறிப்பிட்ட பகுதியில் மனித நாகரிகத்துடைய தொட்டில் என்று அழைக்கப்படுகிற சிந்து சமவெளி நாகரிகம் 90 விழுக்காடு பாகிஸ்தானில் இருக்குது. ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகம் இன்றைக்கும் பாகிஸ்தானில் இருக்கிறது. அப்படியே ஒரு நிலவியல் அடிப்படையில் ஒரு 5000-7000 ஆண்டுகளுக்கு மூத்த பழமையான மனிதர்கள் வாழக்கூடிய பகுதியாக பாகிஸ்தான் கருதப்படுகிறது. ஆனால் மத அடிப்படையில் அது இஸ்லாமியர்களை பெரும்பான்மையாக கொண்ட பகுதியாக இருக்கிறது. 1947 சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்தில் பாகிஸ்தானுடைய மக்கள் தொகை 7 கோடி, இன்னைக்கு 35 கோடி மக்கள் தொகை. இந்த 35 கோடி மக்கள் தொகையில் 2.5 விழுக்காடு இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் இருக்காங்க, சீக்கியர் இருக்காங்க, பௌத்தர் இருக்காங்க. ஆனால் பெரும்பான்மையாக கிட்டத்தட்ட 97 விழுக்காடு இஸ்லாமியர்களை கொண்ட ஒரு பகுதி பாகிஸ்தான். இந்த பாகிஸ்தான் எப்படி உருவாகுச்சு அப்படின்னு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய, அது சுவாரஸ்யமான கதை, பெரிய சோக கதை, ஒரு இரத்த கதை, அது உண்மை கதை. 1728க்கு முன்னாடி வரைக்கும் இங்கே டெல்லியை தலைமையாக ஆண்டு கொண்டிருந்த பாபருடைய வம்சாவளிகள் எப்படி ஒட்டுமொத்தமான வடநாட்டையும் ஆண்டார்களோ அதே போல் பாகிஸ்தான் நிலப்பரப்பையும் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் முகலாய சாம்ராஜ்யத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குது. அதுக்கு பிறகு மராட்டிய மன்னர் படையெடுத்து பாகிஸ்தான் நிலப்பரப்பை, பாகிஸ்தான் அழைக்கப்படலை, அந்த நிலப்பரப்பை கைப்பற்றுறாரு. மராட்டிய மன்னருடைய குடையின்கள் இருக்குது. அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமான இந்தியா முழுக்க கிழக்கிந்திய கம்பெனி, பிரிட்டிஷ் அரசு வந்த பிறகு இந்தியாவை கைப்பற்றியது போல பாகிஸ்தான், பங்களாதேஷ் மொத்த நிலப்பரப்பை, தெற்காசியா முழுக்க அவங்க தான் கைப்பற்றுறாங்க. மொத்த நாட்டையும் கைப்பற்றுறாங்க. மொத்த நாட்டையும் கைப்பற்ற பிறகு சுதந்திர வேட்கை வருது. பிரிட்டிஷ்லேருந்து நம்ம வெளியேறணும்னு சொல்லி அங்கங்கே போராட்டம் கிளம்புது. இந்தியாவில் பல்வேறு தலைவர்கள் போராட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பாகிஸ்தான் நிலப்பரப்பில் இருந்த அன்னைக்கும் அதுவும் அகண்ட பாரதம் இந்தியா, அந்த நிலப்பரப்புக்கு வெள்ளக்கார இந்தியான்னு பேர் வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 562 சமாஸ்தானங்களாக பிரிந்து கிடக்கிறது. அதில் பாகிஸ்தான் நிலப்பரப்பும் பிரிந்து கிடக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களும் போடுறாங்க. அப்படி போராட வந்த தலைவர்களில் மிக முக்கியமானவர் முகமது அலி ஜின்னா.
முகமது அலி ஜின்னா வருவதற்கெல்லாம் முன்னாடியே சுதந்திர வேட்கை பத்திரிகை அந்த காலகட்டத்தில் 1885 காலகட்டத்தில் ஒரு வெள்ளைக்காரனால ஒரு இயக்கம் உருவாக்கப்படுது, இந்தியன் நேஷனல் யூனியன். இதனுடைய நோக்கம் மக்களுக்கு இருக்கக்கூடிய பயத்தை, வெள்ளைக்கார அரசு மீது மக்களுக்கு இருக்கிற பயத்தை, வெள்ளைக்காரர்களுக்கு மக்களுக்கு ஏதாவது ஒரு குறைகள் இருந்தால் அந்த குறைகளை தீர்த்துக்க, சின்ன சின்ன குறைகளை திருச்சி வெள்ளைக்கார அரசுடைய பிரிட்டிஷ் அரசுடைய நன்மதிப்பை கூட்டுவதற்காக. ஏன்னா நாடு முழுக்க போராட்டம், கிளர்ச்சி, உண்ணாவிரதம், போராட்டம், வெள்ளைக்கார அரசுக்கு எதிரான போராட்டம் நடைபெறும் போது போராட்டத்தை மட்டுப்படுத்த இந்த யூனியனை உருவாக்குறாங்க, இந்த கமிட்டியை உருவாக்குறாங்க. இந்தியன் நேஷனல் யூனியன் என்று அழைக்கப்பட்ட ஆலன் ஆக்டோவியன் ஹூம் அப்படிங்கிற ஒரு வெள்ளைக்காரர் இதை உருவாக்குறாரு. அவர் தலைமையில் உருவாக்கப்படுது. அதற்கு பிறகு அதுலேருந்து சின்ன சின்ன இயக்கங்கள் ஊர் முழுக்க வந்து மக்களுடைய குறைகளை வாங்குறாங்க, குறைகளை தீர்த்து வைக்கிறாங்க. இதன் மூலமாக பல்வேறு தொடர்புகள் ஏற்படுது. வெள்ளைக்கார அரசு மீதான நன்மதிப்பு கொஞ்சம் கூடுகிறது. இந்த காலகட்டத்தில் இது ஒரு இயக்கமாக மாற்றணும், ஒரு கட்சியாக மாற்றணும் போது தாதாபாய் நவ்ரோஜி அந்த ஆலன் ஆக்டோவின் ஹூம் 2 பேரும் இணைந்து இதை கட்சியாக மாற்றுறாங்க. அந்த கட்சிக்கு பேர் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இந்தியன் நேஷனல் யூனியன், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மாதிரி தான் சொல்லுவாங்க. காங்கிரஸுக்கு வெள்ளைக்கார ஆரம்பித்த கட்சின்னு பல பேர் சொல்லுறதுக்கான காரணம் இதுதான். அப்போ இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் இந்திய தேசிய உணர்வு கொண்ட எல்லோரும் இணைகிறாங்க. ஆனால் பெரும்பான்மையாக அதில் இணைஞ்சது பாலகங்காதர் திலகர், கோபாலகிருஷ்ண கோகலே போன்ற உயர் சாதி பிராமணர்கள். உயர் சாதி பிராமணர்கள் இணைஞ்சதுனால இந்து தலைவர்கள் அது அதிகமாக இருந்தனால அது ஒரு இந்து கட்சி, இந்துக்களுக்கான கட்சி என்று பார்க்கப்பட்டது. சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்தில் கிட்ட இந்தியாவில் 20 விழுக்காட்டுக்கு மேலே இஸ்லாமியர் இருக்காங்க, பௌத்தர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. இப்படி பல்வேறு சமூகத்தை சார்ந்து இருக்கும்போது இந்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. குறிப்பாக படித்தவர்கள், ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள், தொழிலதிபர்கள், அன்னைக்குன்னா பெரிய முதலாளிகள், பண்ணையார்கள், ஜமீன்தார்கள், இவங்க தான் காங்கிரஸ் இருக்காங்க. இது ஏழை எளியர்களுக்கான கட்சியாக இல்லை, ஒரு சமத்துவம் பேசக்கூடிய கட்சியாக இல்லைன்னு சொல்லி அப்போது கிளர்ச்சி உருவாகிறது. அந்த காலகட்டத்தில் அலியார் மூமெண்ட் அப்படின்னு ஒரு மூமெண்ட் 1875 காலகட்டத்தில் உருவாக்கப்படுது. அந்த மூமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காங்கிரஸ் கட்சியில் இஸ்லாமிய இளைஞர்கள் சேரக்கூடாது, இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி, இவர்கள் மூலமாக நமக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்காது என்று சொல்லப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் காந்தியின் மீது மிகப்பெரிய பற்று கொண்டு காந்தி காங்கிரஸ் இணைகிறாரு. காந்தி மீது தீவிர ஈடுபாட்டில் முகமது அலி ஜின்னா லண்டனில் படிச்சுட்டு இங்கே ஏதாவது ஒரு மாற்றம் உருவாகணும்னு சொல்லி இந்த வெள்ளைக்காரர்களை விரட்டுவதற்காக ஒரு பெரிய தேசிய பற்று கொண்டு ஒரு தேச விடுதலைக்காக அவரும் காங்கிரஸ் கட்சி இணைகிறார். காங்கிரஸ் கட்சி இணைஞ்ச பிறகு காங்கிரஸ் கட்சியுடைய செயல்பாடுகளும் காந்தியின் செயல்பாடுகளும் முழுமையாக அவருக்கு எதிராக இருக்கு. இவர் இஸ்லாமிற்கு எதிராகவே காந்தி செயல்படுறாரு. காந்தியின் செயல்பாட்டால் இஸ்லாமியர்களுக்கு எந்த நன்மையும் விளைய போறதில்லை அப்படின்னு சொல்லி அங்கிருந்து விலகி 1906 காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பங்களாதேஷில் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. அந்த மாநாட்டில் முஸ்லீம் லீக்கை அறிவிக்கிறாங்க. சலீம் நபிபுல்லா, அக்னா கான் உள்ளிட்ட தலைவர்களால் இந்த முஸ்லீம் லீக் என்கிற இந்த அமைப்பு கட்சியாக உருவெடுக்குது. அதில் பிற்காலங்களில் முகமது அலி ஜின்னா போய் இணைகிறார். அந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த முஸ்லீம் லீக்கை ஆரம்பித்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா, அதிலிருந்து இந்த பாகிஸ்தான் பிரச்சனை, இந்த காஷ்மீர் பிரச்சனையை மொத்த பிரச்சனை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். முஸ்லீம் லீக்குங்கிற இயக்கம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து ஒட்டுமொத்தமான முஸ்லீம்களுக்காக ஒரு மூமெண்ட் உருவாக்கணும் அப்படின்னு உருவாக்கணும். மிக முக்கியமான காரணம் 1900 காலகட்டத்தில் காங்கிரஸில் எல்லா முகமது ஜின்னா உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் இருக்கும் பொழுது ஒட்டுமொத்தமான இந்தியாவுடைய அன்னைக்கு ஒருங்கிணைந்த இந்தியா, இப்போ இருக்கிற இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாம் சேர்ந்த ஒருங்கிணைந்த இந்தியாவில் ஆட்சி மொழியாக எதை கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு பேச்சு வருது. இந்தியை தான் ஆட்சி மொழியாக கொண்டு வரணும்னு சொல்லி காங்கிரஸில் இருந்த எல்லா தலைவர்களும் ஒருமித்த குரலோடு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே இந்திய தாய்மொழியாக கொண்டவர்கள். அப்பொழுது முகமது அலி ஜின்னா கேட்குறாரு, ஏன் உருது தாய்மொழியாக கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி முகமது அலி ஜின்னா உள்ளிட்ட மற்ற இஸ்லாமிய தலைவர் கேட்குறாங்க. இல்லை, கொண்டு வர முடியாதுன்றாங்க. இந்த பிரச்சனையுடைய ஆரம்ப புள்ளியே இந்தி திணிப்பிலிருந்து தான் தொடங்குகிறது. 1900 இந்தி தான் இந்தியாவினுடைய அலுவல் மொழியாக இருக்கணும் என்று சொன்னதில் தான் முகமது அலி ஜின்னா முரண்படுறாரு. அதுக்கு பிறகு சரி, குறைந்தபட்சம் இஸ்லாமியர்களுக்கு என்று தனித்த தொகுதிகளையாவது கொடுப்பீங்களா, தேர்தல்னா தர முடியாது அப்படிங்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு என்று தனி வார்டு தருவீங்கன்னா தர முடியாதுன்றாங்க. அப்போ இஸ்லாமுடைய எல்லா பிரதிநிதித்துவம் இவங்க இருந்தாங்கன்னா கிடைக்காது. அப்போ நமக்கான பிரதிநிதித்துவத்தை நாம் ஒரு அமைப்பாக போகிறோம்னு சொல்லி அங்கே உருவாக்கப்பட்ட முஸ்லீம் லீக்கில் முகமது அலி ஜின்னா இணைந்து கொண்டார். முகமது அலி ஜின்னா போனதுக்கப்புறம் அவருடைய முகமே மாறுகிறது. ஒட்டுமொத்தமான இஸ்லாமியருடைய பெரும் தலைவராக முகமது அலி ஜின்னா பார்க்கப்படுறாரு. தொடர்ச்சியாக காந்திக்கும் அவருக்குமான பேச்சுவார்த்தை, நேருக்கும் அவருக்குமான பேச்சுவார்த்தை போய்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 1930 முதலாக முஸ்லீம் லீக் மிகப்பெரிய மாநாடு நடைபெறுது அலகாபாத்தில். அந்த மாநாட்டில் தான் முதலாக பாகிஸ்தான் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இதனுடைய தொடர்ச்சி இந்தி
மொழியாக இருந்தாலும் இந்தியாவை ஒரு இந்து நாடாக அறிவிக்கணும், இந்திய தாய்மொழியாக கொண்டவருடைய தாய்நாடு, இந்தி தான் எங்களுடைய அபிஷியல் லாங்குவேஜா இருக்குன்னு சொல்லி அந்த காலகட்டத்தை உருவாக்கப்பட்ட இந்துத்துவ அமைப்பாக இருக்கக்கூடிய RSS பல்வேறு பிரச்சாரங்களை முன்னெடுக்குது. இந்தியா என்பது ஒருபோதும் இது வேற மதத்தை சார்ந்த நாடு கிடையாது, இது இந்து நாடு என்று கிளைம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே சிக்கல் உருவாகுது. இதை தொடர்ச்சியாக பல்வேறு தலைவர்கள் பேசிக்கொண்டே இருக்காங்க. அங்கங்கே கலவரங்கள் வெடித்து கொண்டே இருக்கிறது. 1930 பாகிஸ்தான் அப்படிங்கிற கோரிக்கை வலுவாக வைக்கப்படுது, முதலாக வைக்கப்படுது. பாகிஸ்தான் அப்படின்னா அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, பி அப்படிங்கிறது வந்து பஞ்சாப், ஏங்கிறது ஆப்கானிஸ்தான், கேங்கிறது காஷ்மீர், எஸ்ங்கிறது சிந்து, TAN அப்படிங்கிறது டேன் அப்படிங்கிறது வந்து பலுஸ்தான் அப்படிங்கிற ஒரு அதுலேருந்து எடுத்து டேன். இதுக்கு வந்து அரபு மொழியில் தூய இடம், புனித பூமி அப்படிங்கிற பேரும் இருக்கிறது. பாக் அப்படின்னா தூய, ஸ்தான் அப்படின்னா இடம், பாகிஸ்தான் அப்படிங்கிறது வந்து தூய இடம், புனித பூமி. அதெல்லாம் தாண்டி இந்த நிலப்பரப்பை, இந்த 5 நிலப்பரப்பை உள்ளடக்கிய பங்களாதேஷ், காஷ்மீர், சிந்து, பலுஸ்தான், அதே போல் பஞ்சாப் உள்ளிட்ட இந்த பகுதியிலே உள்ளடக்கிற நிலப்பரப்புக்கு பாகிஸ்தான் பேர் வச்சு அவங்க அறிவிக்கிறாங்க. பாகிஸ்தான் பேர் வச்சு அறிவித்து பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கை வந்த பிறகு இந்த தென்பக்கத்தில் அதே மொழி பிரச்சனை கையில் வச்சு நீ மொழியை திணிச்சன்னா நாங்கள் திராவிட நாடாக பிரிவோம். அப்போ தெற்க திராவிடஸ்தான், வடக்க பாகிஸ்தான், நடுவுல இந்துஸ்தான். இதுதான் ஒட்டுமொத்தமான இந்தியா முழுக்க இருந்த கோரிக்கை. திராவிடஸ்தானுடைய வரலாறு நமக்கு தெரியும். திராவிடஸ்தான் வரலாறு பேசணும்னா அது தனி கதையா பேசணும். அதுக்கு அங்க முகமது அலி ஜின்னா போல இங்க ஒரு அண்ணா இருந்திருந்தா அந்த நாடு தனி நாடா மாறி இருக்கும். அதுக்கான வாய்ப்பு அமையல, அது இப்போ பேசவும் முடியாது. அப்போ இந்த பாகிஸ்தான் கோரிக்கை அப்படி இருந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் கோரிக்கை குறித்து காந்தியிட மட்டும் 12 முறை முகமது அலி ஜின்னா குறித்து பேசுறாரு, தொடர்ச்சியாக பேசுறாரு. ஆனால் 12 முறையும் வந்து காந்தி என்ன சொல்றாரு, என்னுடைய சடலத்தின் மீது தான் இந்த தேசம் ரெண்டாகும், என் சடலத்தில் தான் இந்த தேசம் உடையும், நான் இந்த தேசத்தை உடைய விட மாட்டேன், ஒன்னா தான் இருக்குன்றார். ஒன்னா இருப்பதற்கு காந்தி வைத்த கோரிக்கை, முகமது அலி ஜின்னாவே இந்தியாவுடைய முதல் பிரதமர் ஆக்கிடுவோம், ஒரு இஸ்லாமிய பிரதமரை வச்சோம்னா இங்க வந்து எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்றாரு. ஆனா முகமது அலி ஜின்னாவுக்கு அந்த கோரிக்கை உடன்பாடு கிடையாது. ஒருபோதும் நாங்கள் இணைந்து வாழ முடியாது, எங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, உடை, மொழி எல்லாம் வேற இருக்கிறது, நாங்கள் இருநாடு கோட்பாட்டை வைக்கிறோம், இந்தியா இந்துக்களுக்கான நாடு, பாகிஸ்தான் இஸ்லாமிற்கான நாடு அப்படிங்கிற இருநாடு கோட்பாட்டை அவர் முன்வைக்கிறார். நாடு அடைஞ்சா ஒட்டுமொத்தமான இஸ்லாமியர்களும் பாகிஸ்தானுக்கு வந்துருங்க அப்படிங்கிறது அவருடைய கோரிக்கை. 1946 ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி கொல்கத்தாவில் மிகப்பெரிய ஒரு பேரணியை முகமது அலி ஜின்னா முன்னெடுக்கிறாரு. இந்த பேரணி தான் பாகிஸ்தானுடைய ஆரம்பத்திற்கான மிகப்பெரிய அச்சாரம்னு சொல்லலாம். ஒரு பேரணியாக தொடங்குது. பேரணிக்குள்ள இந்துத்துவ தலைவர்கள், இந்துத்துவ அமைப்பை சார்ந்தவர்கள் உள்ள வராங்க. கலவரமாக வெடிக்குது. கிட்டத்தட்ட 4500 பேர் மிகப்பெரிய அளவில் படுகொலை செய்யப்படுறாங்க. பாலியல் வன்கொடுமை நடக்கிறது. அந்த படுகொலைக்கு பிறகு ஒட்டுமொத்தமான வெள்ளைக்கார அரசுக்கு மிகப்பெரிய அழுத்தம் கிடைக்குது. அப்போ தான் மவுண்ட் பேட்டனுடைய காதுகளுக்கு இந்து இஸ்லாமியர் பிரச்சனை இந்தியாவில் தீவிரமாக இருக்குதுங்கிறது தெரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 1945 காலகட்டத்திலே இந்தியாவுக்கு சுதந்திரத்தை கொடுத்துருவோங்கிற முடிவுக்கு வெள்ளைக்கார அரசு வந்துருச்சு. இவங்க பல பேர் சொல்லுவாங்க அவருடைய போராட்டத்தில் கிடைச்சிது, இவருடைய போராட்டத்தில் கிடைச்சின்னு. சொல்ல போனால் வெள்ளைக்காரன் 1945 பிறகு 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அவனுக்கு பொருளாதாரம் இல்லை, பெரிய படைபலம் இல்லை, இந்தியாவில் இந்துக்கள் முஸ்லீம்களுடைய கலவரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வலிமை இல்லை, காவல்துறையும் இராணுவமும் கைவிரிச்சிருச்சு. அதனால் என்ன பண்ணுன்னு தெரியாமல் சுதந்திரம் கொடுத்துடலாம், அது எப்போ கொடுக்கலாம், 1948 கொடுத்துடலாம், 2 வருஷத்தில் கொடுத்துடலான்னு சொல்லி முடிவுக்கு வந்துடுறாங்க. முடிவுக்கு வந்த காலகட்டத்தில் இந்து இஸ்லாமிய பிரச்சனை தலைத்தவங்க எப்படியோ கொடுத்தா பிச்சுக்கிட்டு போயிடுவான், நம்ம கையில் அவன கையில் கொடுத்துருவோம், அவன் எப்படியோ பிச்சுக்கிட்டு போட்டோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறான். சுதந்திரத்தை பற்றின அருமை தெரியாத ஒருத்தர் சுதந்திரத்தை கொடுத்தோன்னா அந்த நாடு உருப்படாதுன்னு சொல்லி வின்ஸ்டன் சர்ச்சில் அன்னைக்கே இந்த சுதந்திரத்தை எடுத்திருக்காரு. ஆனாலும் சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முடிவு செய்யப்படுகிறது. சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி 1947 ஜூன் மாதம் முதலாக இந்த சுதந்திரம் குறித்த அறிவிப்பு ஒரு வானொலியில் பேசப்பட்டிருக்கு. முதல்ல மவுண்ட் பேட்டன் பிரபு பேசுறாரு, 2வது நேரு பேசுறாரு. நேரு பேசும்போதே நமக்கு பிரிவினையோடு தான் சுதந்திரம் கிடைக்க போகுதுங்கிற வார்த்தையை பதிவு பண்ணார். அப்போ பாகிஸ்தான் பிரிய போதுங்கிறது நாடு முழுக்க செய்தி பரவி கொண்டிருக்கிறது. அங்கங்கே கலவரங்கள் அப்பப்போ நடந்துகிட்டு இருக்கு, பெரிய கலவரம் இல்லை. மவுண்ட் பேட்டன் பிரபு பாகிஸ்தானை பிரித்து கொடுக்க முன் வந்துட்டாரு, நேரு ஒத்து வந்துட்டாரு, காந்தி ஒத்து வந்துட்டாரு. ஆனால் காந்தியும் நேருவும் சேர்ந்து பாகிஸ்தானை பிரித்து கொடுத்தால் பெரிய எதிர்வினைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று நாதுராம் கோட்சே போன்றவர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்துத்துவ தலைவர்கள், RSS இயக்கம் கடுமையாக இந்த பிரிவினையை எதிர்க்கிறது. ஆனால் இந்தியாவுக்குள்ள எங்களால் சேர்ந்து வாழ முடியாது, எங்களுக்கான எந்த உரிமையும் இந்தியாவில் கிடைக்காது என்பதில் முகமது அலி ஜின்னா மிக தெளிவாக இருந்திருக்காரு. முகமது அலி ஜின்னா என்கிற ஒரு தலைவனுடைய மிகப்பெரிய தீர்க்கமான முடிவில் பாகிஸ்தான் பிரிக்கப்படுகிறது. பிரிக்கும் போது அலுவலகத்தில் இருந்த மேஜை முதற்கொண்டு, பணம் முதற்கொண்டு, வங்கி எல்லாம் சரிபாதியாக பிரிக்கப்படுது. பங்களாதேஷில்
மேற்கு பாகிஸ்தானுக்கு, கிழக்கு இந்தியாவுக்கு. பஞ்சாபில் கிழக்கு பாகிஸ்தானுக்கு, மேற்கு இந்தியாவுக்கு என்று சரிபாதியாக பங்களாதேஷும் பஞ்சாபும் பிரித்து கொடுக்கப்படுகிறது. அதே போல் காஷ்மீர் பொதுவாக விடப்படுது. சிந்து, அங்கே பாலஸ்தீன் பகுதி, இந்த பகுதிகள் பாகிஸ்தானுக்கு என்று ஒதுக்கப்படுகிறது. அன்னைக்கு கிட்டத்தட்ட 1947 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி இந்தியாவுக்கு சுதந்திரம் அளித்ததுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே பாகிஸ்தானுடைய சுதந்திரம் அறிவிக்கப்படுது. மறுநாள் இந்தியாவுடைய சுதந்திரம் அறிவிக்கப்படுது. அறிவித்த மறுநாள் இதுவரைக்கும் உலகத்திலே நடக்காத அளவுக்கு கிட்டத்தட்ட புலம்பெயர்வு 1,70,00,000 பேர் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு புலம்பெயர்ந்து போயிருக்காங்க. அப்படி பஞ்சாப் வழியாக புலம்பெயர்ந்து போனவங்களில் பல நூறு ரயில்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு போனவர்கள். அது அந்த ரயில் இரத்த ரயில், அது யுத்த ரயில், ஆனால் இரத்த ரயில் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு மக்கள் அகதியாக போன அந்த ரயில் இரத்த சகதியாக மாறி இரத்த ரயில் சம்பவம் என்று வரலாற்றில் அது அழைக்கப்படுகிறது. அவ்வளவு கொடூரமான கொலைகள் நிகழ்ந்திருக்கிறது, ரயில் எரிப்புகள் நிகழ்ந்திருக்கிறது. ஒரு பக்கம் அங்கிருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய இந்துக்கள் அடித்து கொல்லப்பட்டிருக்காங்க. இந்துக்களுடைய வீடுகள் சூறையாடப்பட்டிருக்குது. இந்துக்களுடைய நிலங்கள் பறிக்கப்படுகிறது. இந்து பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்டிருக்காங்க. இந்த பக்கம் இஸ்லாமிய பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்படுறாங்க. இஸ்லாமியோட வீடுகள் தீக்கிரையாகப்படுது. இஸ்லாமியர்கள் அடித்து விரட்டப்படுறாங்க. ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் அந்த போகிறாங்க, இந்த பக்கம் இந்துக்கள் வராங்க. ஆனால் அதையும் தாண்டி நாங்கள் இந்த நிலப்பரப்பு எங்களுடைய பூர்வீக நிலம் என்று ஒரு சில இந்துக்கள் அங்கே தங்குறாங்க. பெரும்பான்மையான இஸ்லாமியர்களும் இங்கே தங்குறாங்க. கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்திலேயே 2 கோடிக்கு மேலான இஸ்லாமியர்கள் இந்திய நிலப்பரப்பில் உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், தமிழ்நாட்டிலாம் பிரச்சனை கிடையாது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லா நிலப்பரப்பில் இந்த இஸ்லாமியர்கள் அப்படியே தங்குறாங்க. வடபகுதியில் இருந்த இஸ்லாமியர்கள் கொஞ்சம் ஒரு 1,70,00,000 பேர் பாகிஸ்தானுக்கு கிளம்பி போகிறாங்க. இதுதான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான இந்த பிரச்சனையில் மிக முக்கியமான பிரச்சனை இருக்கக்கூடிய காஷ்மீர் பிரச்சனை அப்போது தான் மூடுது. 1947 சுதந்திரம் அடையுது. ரயில் தீக்கிரையாகப்படுது. பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறாங்க. கலவரம் வெடிக்குது. ஆனாலும் அந்த கலவரம் கட்டுப்படுத்தப்படுகிறது. கட்டுப்படுத்த முடியாத ஒரு கலவரமாக வெடித்தது 1947 இந்தியா சுதந்திரத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் காஷ்மீர் பக்கம் திரும்புகிறது பாகிஸ்தானின் பார்வை. ஏன்னா கிட்டத்தட்ட 80 விழுக்காடு இஸ்லாமியர்களை கொண்ட ஒரு நிலப்பரப்பாக காஷ்மீர் இருக்கு. 80 விழுக்காடு இஸ்லாமியர்களை கொண்ட நிலப்பரப்பு நம்மகிட்ட தான் இருக்கணும். அந்த இஸ்லாமியர்கள் நம்ம கைவிட முடியாது அப்படின்னு சொல்லி முகமது அலி ஜின்னா தலைமையிலான பாகிஸ்தான் அரசு, ஏன்னா அவர் தான் அங்கே முதல் பிரதமராக பதவி இருக்காரு, இங்கே நேரு பதவி இருக்கிறார். ஒரு பக்கம் இந்தியா காஷ்மீரை எடுத்துக்கொள்ள பார்க்கறது, ஒரு பக்கம் பாகிஸ்தான் காஷ்மீர் எடுத்துக்கொள்ள பார்க்கறது. ஆனால் காஷ்மீர் தனித்து இருக்க விரும்புகிறது. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்தில் 562 சமாஸ்தானங்களாக பிரிந்திருந்தது. அந்த பல்வேறு சமாஸ்தானங்கள் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு தான் ஒன்றா இணைக்கப்படுது. சொல்லுவாங்க அந்த கடைசியாக ஹைதராபாத் இணைஞ்சது, கடைசியாக சிங்கம்பட்டி இணைஞ்சது அப்படிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி காஷ்மீர் தனிச்சிருக்கு. காஷ்மீர் தனிச்சிருக்கிற காஷ்மீரை எப்படியாவது நம்ம பக்கம் இணைக்கணும்னு சொல்லி பாகிஸ்தான் விரும்புகிறது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான தீர்க்க முடியாத பகை அந்த இடத்துல தொடங்குகிறது. இதுவரைக்கும் நடந்தது 2 மத பிரச்சனை, ஆனால் ஒரு இட பிரச்சனை தொடங்குது அந்த இடத்துல தான். இந்தியா அமைதியாக இருக்க சமயம் சொன்னால் இந்தியாவுக்கும் காஷ்மீருக்கும் சம்மந்தமே கிடையாது. காஷ்மீரை ஹரி சிங் அப்படிங்கிற ஒரு மன்னர் ஆண்டுகிட்டு இருக்காரு. அங்கே மன்னராட்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்தியா காஷ்மீர் இல்லாத ஒரு நிலப்பரப்பு தான் இந்தியா என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. அங்கே காஷ்மீர் எப்படி கைப்பற்றுங்க பார்க்கும்போது எதற்குமே அஞ்சாத பாகிஸ்தானுடைய பூர்வக்குடியாக இருக்கக்கூடிய ட்ரைப்ஸாக இருக்கக்கூடிய பதான்கள் என்று அழைக்கப்படுகிற ஒரு சமூகம். அந்த பதான்கள் ஒரு மூர்க்க சமூகமாக இருக்காங்க. அந்த சமூகத்துக்கு பணம் கொடுத்து நீங்கள் இந்த பகுதிகளை கைப்பற்றணும்னு சொல்லி பாகிஸ்தானுடைய இராணுவமும் பாகிஸ்தானுடைய அரசும் துணை நின்று பதான்களை உள்ள அனுப்புகிறாங்க. பதான்கள் வேட்டையாடி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ரீநகரை குறிவைத்து வேட்டையாடி வர்றாங்க. இது சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போதே அங்கிருந்து இந்தியாவுக்கு நேருவுக்கு தகவல்கப்படுது. நேருவின் உதவியை மன்னர் ஹரிசிங் நாடுறாரு. ஹரிசிங் நாடின உடனே அப்பா இதுதான் சாக்கு, இதுதான் நேரம், காஷ்மீரை மொத்தமாக கைப்பற்றுவதற்கான தருணத்தை காத்து கொண்டிருந்த இந்திய அரசு அவரோட ஒப்பந்தம் போடுது. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யணும்னா நீங்கள் எங்கள் கூட இணையணும். சரி இணைகிறேன், ஆனால் ஒரு சில ஒப்பந்தங்களோடு நான் இணைகிறேன் அப்படின்னு சொல்லி ஹரிசிங் சொல்கிறாரு. இந்திய இராணுவம் காஷ்மீருக்கு ஆதரவாக, ஹரிசிங்க்கு ஆதரவாக களத்திலுங்குது. 80 விழுக்காடு இஸ்லாமிய மக்கள், ஆனால் ஆள்றது இந்து மன்னர். ஆதரவாக இந்திய அரசு உள்ளே இறங்குது. பதான்களை அடித்து விரட்டுது. இது வரைக்கும் சண்டைனா என்ன, எதிர்த்தாக்குதல்னா என்ன எதுவுமே தெரியாமல் சகட்டு மேனிக்கு அடிச்சுட்டு போய்கிட்டு இருந்த துப்பாக்கி இதை பற்றிலாம் புரிதலே இல்லாத ஒரு பதான்களுக்கு, பாகிஸ்தானிய அந்த பழங்குடியின மக்களுக்கு இந்திய இராணுவத்தை எதிர்கொள்ள முடியல. இந்திய இராணுவ நுட்பமான தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் பதான்கள் பின்வாங்குறாங்க. பதான்கள் பின்வாங்கியிருந்தாலும் ஒரு சில பகுதிகள் அப்போதும்
பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் போகுது. அதிலிருந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்று ஒரு பக்கமும், இந்திய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்று பாகிஸ்தான் சொல்றான், இந்திய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்கிறான். இந்தியா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தான், ஆசாத் காஷ்மீர் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அழைக்குது. 1947 சுதந்திரம் அடைஞ்ச 2 மாசத்துல தொடங்கின சண்டை கிட்டத்தட்ட 75 வருஷமா மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த எல்லா சண்டைகளிலும் இதுவரைக்கும் இந்தியா பெரிய அளவில் வெற்றி பெற்றுக்கிறது. திருப்பி 1970 காலகட்டம் ஒரு மிகப்பெரிய போருக்கான விதை மூடப்பட்டது. ஏன்னா அங்கே பாகிஸ்தானோடு இணைந்து இருக்க முடியாது. எப்படி இந்தியாவோடு இணைந்திருக்க முடியாது, இந்திய திணிக்குது, அதனால நாங்கள் வெளியேறோம் அப்படின்னு இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் பிச்சுக்கிட்டு போச்சோ, பாகிஸ்தான் உருது திணிக்குது, அவங்க கூட எங்களால் இருக்க முடியாது, எங்களுடைய தாய்மொழி பெங்காலி, நாங்கள் இஸ்லாமியராக இருக்கலாம் ஆனால் எங்களுடைய தாய்மொழி பெங்காலி மொழி என்று 1952 மொழிப்போர் பெங்காலியில் வெடிக்குது. பெங்காலில் துப்பாக்கி சூடு நடைபெறுது. அந்த துப்பாக்கி சூடு தொடர்ச்சியாக 1970 காலகட்டத்தில் மிகப்பெரிய புரட்சி வெடிச்சு அங்கே பங்களாதேஷை தனியாக பிரித்து கொடுன்னு சொல்கிறாங்க. அந்த பங்களாதேஷுக்கு துணையாக எதிரிக்கு எதிரி நண்பங்கிற அடிப்படையில் இந்திரா காந்தி தலைமையிலான இந்திய அரசு பங்களாதேஷுக்கு ஆதரவாக ஆயுதங்களை அனுப்புது, இராணுவத்தை அனுப்புது. பாகிஸ்தான் இராணுவம் துண்டக்கான துணிய காலம்னு ஓடுது. பங்களாதேஷ் பிரித்து கொடுக்கப்படுது. ஒரு பக்கம் காஷ்மீர் எடுத்துக்கிட்டாங்க, ஒரு பக்கம் பங்களாதேஷையும் பிரித்து கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிற பகை பாகிஸ்தானுக்கு மிச்சம் இருக்கிறது. இந்த பகையின் தொடர்ச்சியாக அப்பப்போ காஷ்மீர்ல இருந்து ஆக்கிரமிக்கிறது, கார்கில்ல வந்து ஆக்கிரமிக்கிறது, லடாக்கை வந்து பிடிக்க வர்றது, இப்படின்னு பாகிஸ்தான் அப்பப்போ ஆக்கிரமிப்பு வேலை தொடங்குச்சு. ஆக்கிரமிக்க வரும்போதெல்லாம் இந்திய ராணுவம் இறங்கி அடிக்கும், திருப்பி ஓடவிடும், திருப்பி பாகிஸ்தான் வரும், திருப்பி ஓடவிடும். இந்தியா அணு ஆயுத சோதனை நிகழ்த்தினா பாகிஸ்தானும் அது அணு ஆயுத சோதனை நிகழ்த்தும். இந்தியா புதுரக விமானம் வாங்கினா பாகிஸ்தானும் புதுரக விமானம் வாங்கும். இந்தியா கப்பற்படையை மேம்படுத்தினா பாகிஸ்தானும் கப்பற்படை மேம்படுத்தும். இந்திய ராணுவம் என்னென்ன பண்ணுதோ அதையெல்லாம் பாகிஸ்தானும் பண்ணி கொண்டது. இதனுடைய உச்சகட்சமாக நடந்த போர் தான் கார்கில் போர். 1999 இந்த கார்கில் போர். கார்கில்ங்கிற பகுதி இமயமலையுடைய உச்சம், ஒரு -5-6 டிகிரி இருக்கக்கூடிய இடம், எந்த வாகனமும் செல்ல முடியாத, நடந்தே கிட்டத்தட்ட 3-4 நாட்கள் நடந்து போகக்கூடிய ஒரு கடும் பனிப்பொழிவு இருக்கக்கூடிய ஒரு பகுதியை கார்கில்ல இமயமலையோட உச்சத்தை பாகிஸ்தான் கைப்பற்ற வருது. போர் நடக்குது. கிட்டத்தட்ட ஓராண்டு நடந்த போரில் இந்தியா வெற்றி பெறுது. பல ஆயிரக்கணக்கான வீரர்கள் மரணம் அடைந்தாங்க, பாகிஸ்தான் தரப்புலையும் இந்தியா தரப்புலையும். இந்த போர்லாம் முடிஞ்ச பிறகு 2019 காலகட்டத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. இந்த ஒப்பந்தத்தின்படி காஷ்மீர் எங்களுடைய நிலப்பரப்பு, நாங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கோம், அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் காஷ்மீரை நாங்கள் விடமாட்டோம் என்று இந்திய அரசு சொல்லுது. காஷ்மீரில் இருக்கக்கூடியவங்க 80 விழுக்காடு இஸ்லாமிய சகோதரர்கள். என்னைக்கா இருந்தாலும் இந்தியாவில் அவங்களுக்கு ஆபத்து, அதனால் அவங்கள காப்பாற்றத்தான் நாங்கள் காஷ்மீரை எங்ககிட்ட இணைச்சிக்க போகிறோம்னு சொல்லி, காஷ்மீர் என்பது பாகிஸ்தானை பொறுத்தவரையிலையும் இந்தியா பொறுத்தவரையிலையும் ஒரு பெருமையான நிலப்பரப்பு. காஷ்மீர் யார்கிட்ட இருக்கோ அவன் பெருமையானவன் அப்படின்னு ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூல தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான இந்த சண்டை நடந்து கொண்டிருப்பது எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் தாண்டி காஷ்மீரை கைப்பற்றுவோம் என்று பாகிஸ்தான் ஒரு பக்கம், காஷ்மீரை விடமாட்டோம் என்று இந்தியா ஒரு பக்கம் நின்னாலும் காஷ்மீர் யார் பக்கம் நிற்கிறதுங்க தான் இங்கே இருக்கிற முக்கியமான கேள்வி. இந்த எல்லா சண்டைகளுக்குமான மூல முடிச்சு அங்கே தான் இருக்குது. 1947 பாகிஸ்தான் வந்து காஷ்மீரை ஆக்கிரமிக்க வரும் பொழுது அன்றைக்கு மன்னராக இருந்த ராஜா சிங் நேருகிட்ட ஒரு ஒப்பந்தம் போடுறாரு. ஒப்பந்தம் போடுறதுக்கு முன்னாடி நேருகிட்ட சொல்றாரு, காஷ்மீரிய மக்கள் தனித்த தேசியனத்தை கொண்டவர்கள், எங்களுக்கு ஒரு சுயாட்சி தேவைப்படுது, ஒரு தன்னாட்சி தேவைப்படுது, எங்கள் நிலப்பரப்பில் யாரும் கால் வைக்கக்கூடாது, உங்களோடு நாங்கள் இணையும் பொழுது அந்த ஒப்பந்தம் நீங்கள் ஒத்துக்கொண்டா மட்டும் தான் வர முடியும் சொல்லி தான் ஆர்டிகல் 370 போடப்படுது. அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து ஆர்டிகல் 370 படி காஷ்மீருக்குள்ள காஷ்மீரி அல்லாத யாரும் இடம் வாங்க முடியாது, இடத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. காஷ்மீரிய பெண்ணை திருமணம் செய்தால் கூட அவனுக்கு அது சொந்தம் கிடையாது. காஷ்மீர்காரன் இன்னொரு பொண்ணை திருமணம் பண்ணால் அந்த பொண்ணுக்கு இடம் உண்டு. காஷ்மீரிய பெண்ணை திருமணம் செய்தால் கூட அந்த இடம் கிடையாது சொல்லி அவர் இந்து மனதாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமான காஷ்மீர் மக்களுக்காக நின்று அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார். காஷ்மீர் மக்கள் ஒருவேளை யாரு கூட இணையணும்னு முடிவெடுக்கணும்னா அவங்களுக்கு ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துங்க, ஒரு சுதந்திரமான வாக்கெடுப்பு நடத்துங்க. அந்த வாக்கெடுப்பின் அடிப்படையில் அவங்களுக்கான முடிவு எடுங்க. இந்தியா கூட இணைய போகிறாங்களா, பாகிஸ்தான் கூட சேர போகிறாங்களா, இல்லை தனித்து இருக்க போகிறாங்களா? இந்த பொது வாக்கெடுப்பை நேரு நடத்த விரும்பினார். ஆனால் தன் வாழ்நாள் முழுக்க நடத்த முடியலை. நேருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகளில் இது முக்கியமான புள்ளி. அது நேருடைய மனசாட்சியே அவரை வந்து அரிச்சிருக்கும். அந்த பொது வாக்கெடுப்பு நடத்தி அந்த மக்களுடைய நோக்கம் என்ன, அந்த மக்களுடைய எண்ணம் என்ன? இன்னைக்கும் காஷ்மீரில் பாகிஸ்தான் ஆதரவு ஆட்கள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. இந்தியாவுடைய ஆதரவு நிறைய இருக்கு. அதை எல்லாத்தையும் தாண்டி காஷ்மீர் தனி நாடாக மாறணும்.
காஷ்மீர் தனி சுதந்திர நாடாக இந்தியா வேண்டாம், பாகிஸ்தான் வேண்டாம், நாங்கள் எங்களை தனியாக விடு, எங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்கிறது, எங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, எங்களுக்கு ஒரு பண்பாடு இருக்கிறது, எங்களுக்கு ஒரு நிலம் இருக்கிறது, நாங்கள் தனித்த அடையாளத்தோடு இருக்க விரும்புகிறோம் என்று தான் பெரும்பான்மையை இருக்காங்க. பெரும்பான்மை போராளி இயக்கங்களும் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நோக்கம் காஷ்மீரை தனியாக பிரிப்பது. இப்போ அது நடக்குமா நடக்காத தாண்டி அந்த பொது வாக்கெடுப்பு இதுவரைக்கும் நடத்தப்படவில்லை என்பது பல பேருடைய பார்வை. அப்போ இந்த காஷ்மீர் சிக்கலுக்கு பின்னாடி ரெண்டு பேருடைய ஈகோ, ரெண்டு நாடுடைய ஈகோ, ரெண்டு நாடுடைய தனிப்பட்ட பிரஸ்டீஜ் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது. இவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியில் தான் இப்பொழுது மீண்டும் போர் மேகம் சூழ்ந்திருக்கிறது. இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிஞ்சு போகும்போது ஒப்பந்தம் போடுறாங்க. மவுண்ட் பேட்டன் தலைமையிலே ஒப்பந்தம், சரிபாதியாக பிரித்து கொடுத்துருங்க எல்லாத்தையும். அந்த அடிப்படையில் பங்களாதேஷ், பஞ்சாப் எல்லாம் சரிபாதியாக பிரித்து கொடுக்கப்படுது. நிலம் பிரித்து கொடுக்கப்பட்டுச்சு, சேரு டேபிள் முதற்கொண்டு பிரித்து கொடுத்துருக்காங்க அலுவலகம் போடுறதுக்கு. ஆனால் பணத்தை கொடுக்கல. 55 கோடி ரூபா பணத்தை வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கணும்னு பாகிஸ்தான் கேட்குது. அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் காந்தி நேரிட்ட பேசி அந்த 55 கோடி ரூபாயை அன்னைக்கு 1947 காலகட்டத்தில் 55 கோடினா அன்னைக்கு பெரிய மதிப்பு. அந்த 55 கோடியை பிரித்து பாகிஸ்தானுடைய அன்றைய பிரதமராக இருந்த முகமது அலி ஜின்னாவுக்கு கொடுத்தாரு என்பதுதான் காந்தியின் மீதான மிகப்பெரிய அலிகேஷனாக ஆர்எஸ்எஸ் இயக்கம் வச்சது. நேரடியாகவே நாதுராம் கோட்சே மிகப்பெரிய துரோகத்தை இந்துக்களுக்கு பண்ணிட்டாரு காந்தி அப்படின்னா அவர் வந்து ஒட்டுமொத்தமான இஸ்லாமியர்களும் அவர் பாகிஸ்தானுக்கு அனுப்பியிருக்க வேண்டியதானே, ஏன் இங்கே வந்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி காந்தியின் மீது பல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சரியா 1947 சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது. சுதந்திரம் கொடுத்து 4 மாதத்தில் 1948 ஜனவரி மாதம் 30ஆம் தேதி நாதுராம் கோட்சே என்கிற ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதியால் காந்தி படுகொலை செய்யப்படுறாரு. படுகொலை செய்து காவல்துறை அவரை கைது செய்கிறது. கைது செய்து நீதிமன்றம் கொண்டு போகிறது. நீதிமன்றத்தில் ஒத்துக்கிட்டாரு. இது வரைக்கும் சொல்கிறாங்க நேர்மையாக ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க சில பேர். ஒத்துக்கிட்டாரு, ஆமாம் நான் தான் கொன்னேன். ஒய் ஐ கில் காந்தி அப்படின்னு அவர் பேசிய பேச்சுக்கள் வந்து இந்திய அரசால் அன்றைக்கு தடை செய்யப்பட்டது. இன்னைக்கு பல்வேறு புத்தகங்கள் வந்திருக்கிறது. ஐ டிட் நாட் கில் காந்தி பிகாஸ் ஐ ஹேட் ஹிம், ஐ கில் ஹிம் பிகாஸ் ஐ லவ் இந்தியா அப்படிங்கிற வார்த்தையை நாதுராம் கோட்சே நீதிமன்றத்தை பதிவு பண்ணுறாரு. நான் காந்தியை வெறுத்ததுக்காக கொள்ளலை, இந்தியாவை நேச்சதுனால காந்தியை கொன்னேன். அதனால் இந்த வார்த்தையை பதிவு பண்ணதுனால நாதுராம் கோட்சே வந்து ஒரு தேசியவாதி, இந்திய சிந்தனைவாதி, இந்தியாவை லவ் பண்ணாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தீவிரவாதி, ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய தலைவராக, மகாத்மாவாக, ஒட்டுமொத்த நாட்டாலும் கொண்டாடப்பட்ட, சுதந்திரத்துக்கே காரணம் என்று கொண்டாடப்பட்ட ஒரு காந்தியை கொண்டதற்கு நாதுராம் கோட்சே கொடுத்த ஜஸ்டிஃபிகேஷனை இந்தியாவுக்குடைய யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் யதார்த்த நிலைப்பாடு. ஆனால் இன்னைக்கும் அவரை கொண்டாடக்கூடிய, அவரை ஒரு பெருந்தலைவராக தேசியவாதியாக கொண்டாடக்கூடிய கூட்டமும் இந்தியாவில் இருக்கு. அவர் என்னதான் சொல்லியிருந்தாலும் காந்தியின் பக்கம் இருக்கக்கூடிய நியாயம் என்ன அப்படின்னா, இங்கே அவங்களுக்கான உரிமை பறிக்கப்படுது. நீ அவனை மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற, அவனுடைய உடையை கிண்டல் பண்ணுற, அவன் வந்து தெருவில் போகக்கூடாதுன்னு சொல்கிற, அவனை அடிக்கிற, அவனுக்கான மொழி பிரச்சனை கொடுக்க மாட்டேற, அப்புறம் எப்படி அவன் இங்கே இருப்பான்? அவன் பிரிஞ்சு போன விரும்புகிறான். சரி, அவன் பிரிஞ்சு போன விரும்பிட்டான்ல, மொத்தமாக அனுப்ப வேண்டியதான். அவன் ஒருத்தன் இந்த நிலப்பில் தங்கி வாழ்றன்னு வரும்போது அவனை எப்படி வலுக்கட்டாயம் வெளியேற்ற முடியும்? வர்றவங்க வரலாம் என்று ஜின்னா அழைக்கிறாரு, போகிறவங்க போகிறாங்க. பெரும்பாலானோர் நாங்கள் இந்தியாவில் தான் இருப்போம், ஏன்னா இது எங்கள் தாய் நிலம், நாங்கள் ஒன்றும் அரபு நாட்டிலிருந்தோ ஆப்கானிஸ்தானிருந்தோ நாங்கள் இறக்குமதி செய்யப்படலை. மதம் இங்கே வந்திருக்கலாம், ஆனால் நாங்கள் இங்கே தான் பிறந்தோம் வளர்ந்தோம், அதனால் நாங்கள் போக மாட்டோம் என்று இங்கே இருந்தார்கள், இருக்கிறார்கள். இந்த மண்ணுக்கு உண்மை நேர்மையாக இருக்கக்கூடிய பலாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த இந்துத்துவ அரசியல் 1880 காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இங்கிருந்து பாகிஸ்தான் பிரிவதற்கும், இங்கிருந்து பங்களாதேஷ் பிரிவதற்கும், இங்கிருந்து பல நாடுகள் பிரிவதற்கும் காரணமாக இருந்தது இந்துத்துவ அரசியல் என்பதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கு இருக்க முடியாது. எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக பார்க்கும்பொழுது யார் மேலே தப்பு அப்படின்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுக்கு ஒரு கடைசி முடிவுக்கு வரணும் அப்படின்னா எல்லார் மேலேயும் தப்பு இருக்குது. இந்தியாவிலேருந்து இஸ்லாமியர்களுக்கான நாடாக தானே பாகிஸ்தான் பிரிஞ்சு போச்சு, அப்போ இந்தியா இந்து நாடாக தானே இருந்திருக்கணும் அப்படிங்கிற கேள்வி பிறக்கும். இந்தியாவிலிருந்து இஸ்லாமியர்களுக்கு சரியான பிரதித்துவம் கிடைக்கல, இஸ்லாமியர்களுக்கான உரிமை மறுக்கப்படுது, மொழியை திணிக்கிறாங்க, உருது மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலை, மத வழிபாடு தடுக்கப்படுது, பசுவடை தடை சட்டம் போட்டிருக்காங்கன்னு பல காரணங்களுக்காக பாகிஸ்தான் பிரிஞ்சு போகுது. ஆனால் அந்த பாகிஸ்தானை எப்படி உருவாக்க விரும்பினார் முகமது அலி ஜின்னா அப்படிங்கிறதான் இங்கே இருக்க செய்தி. முகமது அலி ஜின்னா பாகிஸ்தானை எல்லாருக்குமான மத சார்பற்ற ஜனநாயக நாடாக, கருத்து சுதந்திரமிக்க நாடாகத்தான் உருவாக்க விரும்பினார். அவர் இந்தியாவுக்குள்ள தனக்கான கருத்து சுதந்திரம் இல்லை, எங்களுக்கான மதச்சார்பின்மை இல்லை, எங்களுக்கான சமத்துவம் இல்லை, அதனால் இந்த நாட்டை நாங்கள் தனியாக ஒரு மதச்சார்பற்ற நாடாக உருவாக்க விரும்பினார். ஆனால் இன்னைக்கு அது மதச்சார்பற்ற
சமூக நீதி இந்த ஜனநாயக நாடா இருக்கான்னா இல்லை. கருத்து சுதந்திரமே இல்லாத, மதச்சார்பே இல்லாத ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கான நாடா பாகிஸ்தான் இன்னைக்கு மாறிடுச்சு. முகமது அலி ஜின்னா உருவாக்கின பாகிஸ்தான் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு தீவிரவாத ஆதரவு பாகிஸ்தான் தான் இருக்குங்கிறதான் யதார்த்த உண்மை. இந்த தாக்குதலை பாகிஸ்தான் மறுத்து இருக்கிறது. பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி மறுக்கிறாரு, பாகிஸ்தானில் கூடிய அமைப்புகள் மறுக்கிறாங்க. ஆனால் பாகிஸ்தானில் ஏற்கனவே தீவிரவாத அமைப்புகளுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க, தீவிரவாத அமைப்புகளுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய கடந்த காலங்களில் இப்போ அரசும் தீவிரவாத இயக்கமும் இணைந்து நின்றுக்கிறது. இது இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவுடைய உளவுத்துறைக்கும், இந்தியாவுடைய ராவுக்கும், இந்திய அரசலுக்கும் அது ஒன்று தான் உறுத்தா இருக்கு. நீ ஏற்கனவே தீவிரவாத இயக்கங்களுக்கும் பயங்கரவாத இயக்கங்களுக்கும் ஆயுதம் கொடுத்தவன், அப்போ இப்போது நீ ஏன் செஞ்சிருக்க மாட்ட? இந்த நடந்த தாக்குதலுக்கு நீ ஏன் காரணமாக இருக்க மாட்ட? நீ ஏன் உண்மையை சொல்லணும்? அப்படிங்கிற பல காரணங்களை இந்தியா அடுக்கிறது. எல்லாம் உளவுத்துறையினுடைய தகவல்கள் எல்லாமே ஏற்கனவே நடந்த சம்பவங்களுக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அமைப்புகள் தானே பொறுப்பேற்றிருக்கு. அப்போ இதுவும் பாகிஸ்தானில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. பாகிஸ்தான் மறுத்தாலும் இந்தியா விடுவதில்லை. மரம் ஓய்வை விரும்பினாலும் காற்று விடுவதில்லைங்கிற மாதிரி பாகிஸ்தான் ஓய்வை விரும்பினாலும் சண்டையே வேண்டான்னு சொன்னாலும் இந்தியா விடுவதாக இல்லை என்பதா இப்ப இருக்கிற கருத்து. இந்த 100 ஆண்டு கால பாகிஸ்தான் பிரிவினை, காஷ்மீர் சிக்கல், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான போர், இதுல யார் அதிகமா பாதிக்கப்பட்டிருப்பா? அரசியல்வாதிகளா, பிரதமர்களா, நாட்டினுடைய பாராளுமன்ற சட்டமன்ற அமைச்சர் பெருமக்களா, இராணுவ தளபதிகளானா அப்பாவி பொதுமக்கள். எந்த அடிப்படையும் தெரியாம, எந்த அரசியலும் தெரியாம எல்லாத்திலையும் பாதிக்கப்படுவது அப்பாவி பொதுமக்கள் மட்டும்தான். பாகிஸ்தான்லையும் பெண்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. காஷ்மீர்லையும் இந்திய இராணுவத்தால் பலாயிரக்கணக்கான பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. இராணுவத்தாலும் தீவிரவாதத்தாலும் இராணுவம் கொலை செய்யப்பட்டிருக்கிறது. இராணுவத்தாலும் பாகிஸ்தானிய மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. பாகிஸ்தான் இராணுவத்தாலும் இந்திய மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. 1946, 47, 71, 909 கார்கில் வார், 2019 உரி தாக்குதல், பதான்கோட் தாக்குதல், அதுக்கப்புறம் இப்போ இந்த புல்வாமா தாக்குதல் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் சாவு எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறவுடைய இந்த காஷ்மீர் சிக்கல், இந்த பாகிஸ்தான் சிக்கல் தீர்ந்த பாடு கிடையாது. பாகிஸ்தான் அப்படிங்கிற நாடு கேட்ட உடனே சுதந்திரத்துக்காக எல்லாரும் போராடினாங்க. அப்போ எவ்வளோ பெரிய நிலப்பரப்பு இருக்குது, உனக்கு என்னப்பா வேணும் எடுத்துக்க, உனக்கு என்னப்பா வேணும் எடுத்துக்க, அப்படிலாம் கொடுத்துடல. பாகிஸ்தானுங்கிற நாடு பிரிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி 1,00,000 இஸ்லாமியர்கள் இந்தியாவில் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்திருக்கிறது. 1946 ஆகஸ்ட் 16 அந்த கல்கத்தாவுடைய கலவரத்துக்கு தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க, நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டது, சூறையிடப்பட்டது. ஒரு பெரிய வெறுப்புணர்வு இந்தியா முழுக்க பற்றி எரிஞ்சது. 1,00,000 பேர் இறந்த பிறகுதான் பாகிஸ்தான்கிற நாட்டை பிரித்து கொடுக்க மவுண்ட் பேட்டன் பிரபுவும் நேருவும் எங்களுடைய காங்கிரஸ் தலைவர்களும் சம்மதிச்சாங்களே ஒழிய சாதாரணமாக பாகிஸ்தான் பிரிஞ்சு போல. ஆனால் பிரிஞ்சு போன பாகிஸ்தானு எதற்காக நம்ம பிரிஞ்சு வந்தோம், எந்த நோக்கத்துக்காக பிரிஞ்சு வந்தோம் அப்படிங்கிறத பார்க்காம அது மீண்டும் மீண்டும் காஷ்மீரை ஆக்கிரமிப்பதும், இந்துக்களை குறிவைத்து தாக்குவதும், சரிக்கு சமமாக இந்தியா செய்வதெல்லாம் பாகிஸ்தான் செய்து பாகிஸ்தான் இன்னைக்கு பொருளாதாரத்தில் அகல பாதாளத்தில் விழுந்திருக்கு. இந்தியா பல லட்சம் கோடிகளுக்கு மேலே கடன் வாங்கியிருக்கு. இந்தியாவும் பொருளாதாரத்தில் அதில் பாதாளத்தில் தான் போயிருக்கு. இந்த சண்டைகளுக்காக ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 6 லட்சம் 7 லட்சம் கோடி என்று இராணுவத்துக்கும் சண்டைக்கும் ஒதுக்கப்படுது. இந்தியாவுக்கு சீனா பெரிய பகை நாடாக இருந்தாலும் கூட சீனாவோடு நேரடியான யுத்தங்களில் சமீப காலத்தில் இந்தியா ஈடுபடவும் விரும்பலை. இலங்கையோடு இந்தியா நட்பு பாராட்டலை, பெரிய அளவில் பகை பாராட்டலை, ஆனால் ரொம்ப நட்பு நாடாகவும் கொண்டாடவும் இல்லை. ஆனால் இலங்கை தொடர்ச்சியாக தமிழ் மீனவர்களை தாக்குகிறது. இங்கே 28 பேருடைய மரணத்திற்கு, கொடும் மரணம், யாருக்கும் எந்த மாற்று கருத்துலாம் சொல்ல முடியாது, 28 மரணத்திற்கு சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகம் மூடப்படுகிறது. பாகிஸ்தானுடைய இந்திய தூதரகத்தை ரத்து செய்கிறாங்க. வாகா அட்டாரி எல்லை மூடப்படுகிறது. பாகிஸ்தானிகளை திருப்பி அனுப்புகிறாங்க, இந்தியர்களை மீட்டு கொண்டு வராங்க. ஒட்டுமொத்தமாக நாடே பரபரப்பாவது, முப்படை தயாராகுது. ஆனால் 850 மீனவன் சிங்கள கடற்படையால் இதுவரைக்கும் கொலை செய்யப்பட்டிருக்கான். இதுவரைக்கும் இந்தியாவுடைய கடற்படையின் துப்பாக்கி வானத்தை பார்த்து கூட சுடலை. அப்போ வடநாடுகளில் இந்த தாக்குதல் நிகழ்ந்தால் உடனடியாக பதில் தாக்குதல் நிகழ்த்துவதும், வடநாடுகளில் காஷ்மீரில் இந்த தாக்குதல் நிகழ்ந்தால் உடனடியாக எதிர்வினை ஆற்றுவதும், மும்பையிலேயோ குஜராத்திலேயோ இல்லை பஞ்சாபுடைய பார்டர்லையோ வாகா எல்லையிலையோ அந்த இமாலயச்சல் பிரதேசத்திலேயோ இமாலயாஸ்லேயோ இது போன்ற தாக்குதல் ஊடுருவல் ஆக்கிரமிப்பு நடந்தால் உடனடியாக பதிலக்கூடிய இந்திய அரசு தன்னுடைய சொந்த நாட்டுக்குள்ளே தனக்கு வரி செலுத்தி வாக்கு செலுத்தி
தன்னுடைய எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் கட்டுப்படுகிற தமிழ்நாட்டு மீனவர்களை சிங்கள இனவரி பிடித்த பௌத்த இனவரி பிடித்த ஒரு இராணுவம் நித்தம் தாக்குகிறது. அப்பாவுக்கு முன்னாடி மகனை நிர்வாணம் அனுப்பாட்டுது, மகனுக்கு முன்னாடி அப்பாவை நிர்வாணம் அனுப்பாட்டுது, ஆணையும் பெண்ணையும் கட்டிப்பிடிச்சு அம்மனம் அனுப்பாட்டி அசிங்கப்படுத்துகிறது, கயிறை கட்டி கம்பியை வச்சு கழுத்தை அறுத்து கொலை செய்கிறது. இதுவரைக்கும் கண்டனமும் தெரிவிக்கலை, அவர்களுக்கு எதிராக எந்த குரலும் கொடுக்கவில்லை என்றால் இதுக்கு பின்னால ஏதோ ஒரு அரசியல் இருக்குல்ல. சம்பவம் நடந்த அடுத்த நொடியில் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் பாரத பிரதமர் ஐயா மோடி பேசுறாரு, பயங்கரவாதிகளை நாம் விடமாட்டோம், அவங்கள அழிப்போம்ன்றாரு. இதை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தா இது ஒட்டுமொத்தமான இந்திய மக்களுடைய குரலாக நாட்டின் பிரதமர் பேசுறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தின் பேசப்படுவது மூலமாக இது அரசியலுக்காக பேசுறாரா இல்லை உளமார்ந்து பேசுறாரா அப்படிங்கிறது அவருக்கு தான் வெளிச்சம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ